ஜனநாயகத்தின் பேக்போன், முதுகெலும்பு மக்கள் தொகை. ஜனநாயகத்தின் சாபக்கேடும் மக்கள் தொகை தாங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு ஊர்ல 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜனநாயகம் என்ன சொல்லுது? பெரும்பான்மை மக்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த 100 பேரை அதிகாரம் பண்ண முடியும், ஆட்சி செய்ய முடியும். அப்போ 51 பேர் யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க தான் அவங்க தான் அதிகாரம் பண்ண முடியும், ஆட்சி செய்ய முடியும் இல்லையா? ஆனா நிதர்சனம் என்ன, ரியாலிட்டி என்ன? 5 பேர் போட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ஓட்டர்ஸை 5ஆ பிரிச்சுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் 20 பேரா 5ஆ பிரிச்சுக்கிறாங்க. அதுல 21 பேர் யார் ஆதரவு பெறாங்களோ அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க, அதிகாரம் பண்றாங்க. 51 பேர் ஆதரவு தெரிவிச்சாதான் ஜனநாயகம். ஆனா இங்க 5 பேர் போட்டி போட்டு அந்த 100 பிரிச்சு அதுல 21 பேர் ஆதரவு பெற்றவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. 79 பேர் அவங்கள விரும்பா கட்டியும் 21 பேர் ஆதரவோட அந்த 100 பேரை ஆட்சி அதிகாரம் பண்றாங்க. இதுதான் ஜனநாயகமா?